ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தையே. இப்போது இந்த அதிர்ஷ்டம் நிறைந்த தேதியை உன் கண்களில் காட்டியிருக்கேன்னா நீ நினைச்சதை நடத்தி முடிக்க போறேன்னு தான் அர்த்தம். ஆம் என் செல்லமே, உனக்கான அதிர்ஷ்டம் மிக பெரிய அளவில் உன் வீடு தேடி வரப்போகுது. மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என நினைக்கிற உனக்கு 2 வழிகளை நான் காட்டட்டுமா? ஒன்று விட்டு கொடுத்து போ, இல்லாட்டி விட்டுட்டு போ. அதாவது உனக்கானதை யாராவது எதிர்பார்க்கும் போதும் உன்னிடமிருந்து எதையாவது பெற வேண்டும் என துடிக்கும் போதும் சரி போனா போகட்டும்னு விட்டு கொடு. அதனால நீ அதிக நஷ்டம் அடைய மாட்டாய் என் செல்லமே. நீ எதையெல்லாம் விட்டு கொடுத்தாயோ, எதுவெல்லாம் உன்னை விட்டு பிரிந்து போனதோ அது வேறு வகையில் பல மடங்காக உனக்கான சந்தோஷத்தை தரும்படி உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையில மாற்றம் வரணும், நீ நிம்மதியா வாழணும், சந்தோஷமா இருக்கணும் தானே நினைக்கிற? அப்போ முதல்ல உன் மனதில் தான் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இங்கு எப்போதுமே செயல்கள் தான் முக்கியமே தவிர வாயில சும்மாவே பேசுறதால எதுவும் நடந்திராதல்லவா? எதை செய்தாலும் திருப்தியோடு செய்யப்பார். அந்த பண்புதான் உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். நீ துன்பத்தில் இருந்தாலும் ஒருபோது மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காதே என் செல்லமே. எல்லாமே எனக்கு தெரியும் நினைக்கிறவே முட்டாள். ஒண்ணுமே தெரியாது நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கும். நீயும் அப்படி எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் பெருசுன்னு நினைக்காம என்னை காட்டிலும் திறமையுள்ளவர்களும் தகுதியுள்ளவர்களும் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன்னு மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் பணிவோடும் இரு. எதிரிகளால் உனக்கு உண்டான தீமையை விட நீ தவறான வழியில் செல்வதால் உனக்கு உண்டாகும் தீமைதான் அதிகம். ஒருபோதும் தவறான வழியில் போகவோ தாறுமாறாக சிந்திக்கவோ வேண்டாமென் செல்லமே. எதை செய்தாலும் நேர்மையாக முறையாக நிறைவாக செய்ய பழகு. தேவைக்கு மேல பொருளும் திறமைக்கு மேல புகழும் கிடைச்சிட்டா அப்புறம் மனுஷனுக்கு பார்க்கறதெல்லாம் ரொம்ப சாதாரணமா அலட்சியமா தெரியும். எது எப்போது கிடைத்தாலும் எப்படி கிடைத்தாலும் எவ்வளவு மிக பெரியதாகவே உன்னிடம் வந்து சேர்ந்தாலும் அலட்சியமோ அவமானமோ யாரையும் எதையும் செய்ய வேண்டாம். எப்போதும் எல்லாரிடத்திலும் பணிவோடும் கனிவோடும் அன்போடும் பேச பழகிக்கொள்ளேன் செல்லமே. சிறகு கிடைச்சிடுச்சு, என் வாழ்க்கையில நான் சுதந்திரமா பறக்கிறேன்னு நினைக்க வேணாம். சிலுவை கிடைத்தாலும் அதை சுமப்பதற்கும் நீ தயாராக இருந்தால், உன் மனசு எதையும் ஏற்றுக்கொள்ள துணிவுடையதாக இருந்தால் நீ ஒருபோதும் வருத்தப்படும்படி எந்த விஷயமும் நடக்காது. வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு சரியானபடி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் தவறான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும் என் செல்லமே. மனிதன் எப்போதுமே விசித்திர மனம் கொண்டவனாக தானே இருக்கான். கிடைச்சதை நினைச்சு திருப்தி அடையவே மாட்டான். கிடைக்காததை நினைச்சு எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு தவிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் கையிலேயே வைரக்கல் தான் இருக்கும், ஆனா பக்கத்து வீட்டுக்காரண்ட இருக்கிற உப்புக்கல்லை பார்த்து அது எவ்வளவு வெள்ளையா அழகா இருக்கு, அதை போல எனக்கு வேணும்னு தனக்கு தகுதி இல்லாததையும் தனக்கு சரியில்லாததையும் தன்னை விட தாழ்வாக இருப்பதையுமே பெரிதாக நினைச்சு ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருப்பான். நீயும் அப்படி இருக்கக்கூடாது என் செல்லமே. உனக்கு சிறப்பானதையும் தகுதியானதும் தான் உன் வாழ்க்கையில நான் கொடுக்க போறேன். எப்போதுமே எல்லாமே நன்மைக்கு என நினைத்து கொண்டு உன் எண்ணங்களையும் ஆசைகளையும் ஒருங்கிணைப்படுத்தி உன் வாழ்க்கையில் வாழ ஆரம்பி. அமைதியான கடல் என்பது ஆழம் இல்லாதது போலத்தான் தோன்றும். அதே போல பொறுமையான மனிதனும் பலம் இல்லாதவன் போல தெரிந்தாலும் அவன் சீக்கிரமாய் ஜெயித்து விடுவான். நீயும் அப்படி உன் வாழ்வில் ஜெயிக்கத்தான் போகிறாய். ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் அடையணும்னு நினைக்காம சில விஷயங்களை பார்த்து ரசிப்பதோடு நிறுத்திக்கொள்ளேன் செல்லமே. ஒரு நாள் வாழ்க்கை மாறும்னு நம்பிக்கையோடு நீ ஆசைப்படுறது தவறு இல்லை. ஆனால் ஒரே நாளில் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிற பத்தியா, அதுதான் தவறு. வெற்றி பெறக்கூடிய நேரம் நெருங்கி வந்துருச்சு. இனி நீ மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக மாறும்படி இந்த வராகி அம்மா நானும் செய்து காட்டுவேன் என் செல்லமே. நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் வெறும் சாதாரண காகிதமாக விலகக்கூடாது. விதையாக விழுந்து மீண்டும் முளைத்து மரமாக மாற வேண்டும் என் செல்லமே. அடுத்தவர்களிடம் நீங்கள் உரிமை எடுக்கும்போது அவங்க அதுக்கு தயாரா? நீ உரிமை எடுத்து பேசுனா அவங்க ஒத்துக்குவாங்களான்னு யோசிச்சு பேச பழகு. நீ பாட்டுக்கு யோசிக்காம நம்ம சொந்தம், நமக்கு நெருங்கிய நட்பு, நமக்கான உறவு நினைச்சு அதிகமா உரிமை எடுத்து பேசினா அது உங்களுக்குள் தேவையற்ற வருத்தங்களையும் மனஸ்தாபங்களையும் உண்டாக்கிவிடும் அல்லவா? நட்போ உறவோ அக்கம் பக்கத்தவரோ யாராக இருந்தாலும் உரிமை அவங்க எந்த அளவுக்கு உனக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோ. நீயாவே ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு அசிங்கப்படவோ அவமானப்படவோ வேண்டாமேன்னு செல்லமே.
வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா நான் சொல்கிற விஷயங்களை சரியாக செய்யணும். பொருட்களை பயன்படுத்தணும், மனிதர்களை தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. மனிதர்களை நேசிக்கணும், ஆனால் பொருட்கள் மீது இருக்கக்கூடிய நேசத்தை குறைத்து கொள்ள வேண்டும். புரிகிறது தானே? தேவைக்கு பயன்படுத்துவதற்கு மனிதர்கள் ஒன்றும் பொருட்கள் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் தனக்கு தேவைன்னா தாங்க மனிதர்களை கூப்பிட்டுக்கிறாங்க, சொந்தம் கொண்டாடுறாங்க, உறவு கொண்டாடுறாங்க. அப்புறம் வேலை முடிஞ்சவனே, காரியம் முடிஞ்சவனே தூக்கி தூரமாக வச்சிடுறாங்க. நீ அப்படி இருக்கக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய பொருட்கள் மீது அன்பையும் பாசத்தையும் காட்ட வேண்டாம். அது சாதாரண பொருள்தானே, அதற்கு எந்த உயிரும் இல்லை அல்லவா? அந்த அன்பையும் பாசத்தையும் மனிதர்களிடம் காட்டினா அது உனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த அன்பை பெறுபவர்களுக்கும் மன நிறைவையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுதானே அதுதானே இவன் தானன்னு யாரையும் நீ அலட்சியம் மட்டும் ஒருபோதும் செய்துவிடாதே. ஏன்னா நீ அற்பமாய் நினைப்பவர்களே நாளை அற்புதமாய் மாறி உன் கண் முன்னால் வர வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா? இவரான்னு உன்னை பார்த்து மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்வில் பல அற்புதங்களை செய்ய நான் முடிவெடுத்துட்டேன். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தானே. கீழிருப்பவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவங்க கீழே போகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. உன் வாழ்வில் உனக்கான வெற்றியை தான் நான் அடையாளமாக கொடுத்திருக்கிறேன். உன்னை அலட்சியம் செய்பவர்களை மீண்டும் மீண்டும் தேடி போய் அவர்களின் அன்பை எதிர்பார்க்க வேண்டாம் என் செல்லமே. அவங்க அலட்சியம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் நீ அவர்களுக்கு அன்பை கொடுத்தாயே ஆனால் அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். நீ எல்லாரிடமும் எப்போதும் மரியாதையும் கௌரவத்தை பெறக்கூடிய ஆளாக இரு. உனக்காக யாரும் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டினா அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்று தானே அர்த்தம். உன் மீது அவங்களா வந்து பாசத்தை காட்டணுமே தவிர அன்பையும் அக்கறையையும் பாசத்தையும் நீ கேட்டு பெறக்கூடாது. உன் பாதையில் உனக்கானவர்கள் உன்னை தேடி வந்து உனக்கான அன்பையும் பாசத்தையும் நிச்சயமாக காட்டும்படி நான் செய்வேன். நீ தேவையில்லைன்னு உன்னை விட்டு விலகி போறவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நினைச்சு நீ வருந்த வேணாம். நீதான் வேண்டுமென உன்னை தேடி வருபவர்களையும் நீ விட்டு விலகி போக வேண்டாம். ஏன்னா அவங்க நாளைக்கு மறுபடியும் தேவைக்காக உன்னை விட்டு விலக மாட்டார்கள் அல்லவா? எத்தனை முறை நான் உனக்கு பல நல்ல விஷயங்களை சொன்னாலும் கூட அடிக்கடி நீ கோபப்படுற. உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுற. என்ன நடந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அத்தனையும் கடந்து போயிடுவேன் என நம்பிக்கையோடு பொறுமையாக இரு. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் தாமதங்கள் எல்லாம் தரமான விஷயத்தை உனக்கு நடத்தி முடிக்கும் என் செல்லமே. பார்ப்பவன் என்ன நினைப்பானோன்னு பயந்து பயந்து வாழாத. படைச்சவன் என்ன நினைப்பானோன்னு பயந்து வாழ ஆரம்பி. எதை உன்னால் ஏற்றுக்க முடியலையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்துவிடு. இதுதானே வாழ்க்கையின் ரகசியம். வாழ்க்கையை வாழ்வதற்கு சிறந்த வழி என்ன தெரியுமா? வலிகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்வது மட்டும்தான். உன் வாழ்வில் இப்போது இருப்பது என்ன பிரச்சனையா இருந்தாலும் வலியும் வேதனையும் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக நினைக்காம ஒதுக்கி வச்சிடு. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளும்படி உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை நான் நல்லவர்களாக மாற்றி அமைப்பேன்.